இந்த காணொளி நோர்வே நாட்டின் தலைநகரமான ஓஸ்லோவில் இருக்கிற அழகான இடங்களை பற்றித்தான். முதல் 2 காணொளியில் நாங்கள் நோர்வே நோர்த்துக்கு போய் அங்கே பார்த்த இடங்களை போட்டிருந்தோம். நாங்கள் இந்த காணொளியில் நோர்வே ஒஸ்லோ சிட்டிக்குள்ளே நாங்கள் பார்த்த இடங்களை தான் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து ஹிப்ஹாப் பஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஒரு நாளைக்கு டிக்கெட்டை புக் பண்ணிங்கண்டா அதிலேயே நேரமும் ஏறி இறங்கி இடங்களை பார்க்கலாம். அதான் ஒரு மிகவும் ஈஸியாக ஸ்லோ சிட்டியை பார்க்குறதுக்கு. அதை விட இந்த ரோட்லேயே ஒரு ரெயின் மாதிரி ட்ராம் பஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. அதை விட நாங்கள் ஹிப்ஹாப் பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இதுதான் ஒஸ்லோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு முன்னால் தான் 4.5 மீட்டர் நீளமான பிரான்ஸ் டைகரின் சிலை ஒன்று இருக்குது. இது வந்து இந்த சிட்டி 2000 ஆண்டு அது இந்த 1000 வருஷத்தை கொண்டாடிக்க செய்து இதில் வச்சிருக்கணும். இதில் பக்கத்தில் நீங்கள் நடந்து திரிஞ்சு கணக்கடங்களை இதில் சுற்றி பார்க்கலாம். இது வந்து இதுதான் ஹார்பர், ஒஸ்லோ ஹார்பர். இங்கே தான் குருசிப்புகள் எல்லாம் வந்து இதில் நிற்கிறது. இதுலேயும் நீங்கள் அந்த ஹிப்ஹாப் பஸ்ஸில் வந்து இதில் இறங்கி இந்த இடங்களை எல்லாம் வடிவாக சுற்றி பார்க்கலாம். இதில் இந்த பழைய காலத்து பாய்மர கப்பல் மாதிரி எல்லாம் இருக்குது. அதில் வேணுமுன்னா நீங்கள் டூர் போகலாம். இது வந்து ட்ராம் வே மியூசியம் உண்டு. இங்கே முந்தின பழைய காலத்தில் பாவித்த ட்ராமுகள், அந்த குதிரை வண்டில்கள் அதில் கண்காட்சியாக வச்சிருக்கணும். இதுக்கும் பே பண்ணி தான் உள்ளுக்கவே பார்க்கணும். ஆனால் இது நீங்கள் இந்த நோர்வே நாட்டு இந்த பழைய ட்ராம் இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்குறேன்னா இதுக்குள்ளே போகலாம். இதுக்கு போய் நீங்கள் வடிவாக இதை சுற்றி பார்க்கலாம். இது ஒரு அழகான ஒரு மியூசியம். எனக்கு இப்படி இதெல்லாம் காண்றது கஷ்டம். இதை வந்து ஸ்டோட்டிங் பில்டிங் என்று சொல்கிறது. இதுதான் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் நோர்வே. இது வந்து 1866ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு பார்லிமெண்ட்டாக துவங்கப்பட்டது. இதுவும் ஒரு நல்ல அழகான ஒரு பில்டிங். இதையும் ஹிப்ஹாப் பஸ்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நோபல் பீஸ் சென்டர். இங்கே தான் அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்குற இடம். இதுவும் ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இதுதான் நோர்வே நேஷனல் தியேட்டர். இது 1899 கட்டப்பட்டது. இங்கே தான் முக்கியமான ப்ரோக்ராம்கள் எல்லாம் நடக்கிறது. இதுதான் ஒஸ்லோ நேஷனல் மியூசியம். இது வந்து 2003 கட்டி முடிக்கப்பட்டது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ஆர்ட் ஒர்க்குகள் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சிருக்கணும். உங்களுக்கு ஆர்ட் ஒர்க்குகளை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை போய் உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் ராயல் ஹவுஸ் ஆஃப் நோர்வே, அதாவது ராயல் பேலஸ். இதை வந்து கிங் ஒஸ்கர் முதலாவது 1824 கட்ட துவங்கி 1849 கட்டி முடிக்கப்பட்டது. இதையும் இங்கிலாண்டில் குயினுக்கு இருக்கிற மாதிரி வேண்ட காவலாளிகள் மாதிரி உடுப்பு போட்டுக்கொண்டு கரப்புடுப்பு போட்டுண்டு இஞ்சையும் வைக்கும் இருக்கணும். ഇതിൻ്റെ அணிவகுப்பும் நீங்கள் பார்க்கலாம் சில வேளை உள்பக்கம். இது வந்து walk along the river ஏக்க செல்வாண்டு ஒரு பார்க்கக்குள்ளே நீங்கள் நடந்து போய் ரிவருக்கு பக்கத்தால் அப்படியே போய் வாட்டர்ஃபால்கள் எல்லாம் அப்படியே போடுறத பார்க்கலாம். இதுவும் ஒரு அழகான பார்க்குண்டு. இதுதான் வைக்கிங் ஷிப் மியூசியம். இது வந்து வைக்கிங் ஏராவில் அந்த வைக்கிங் ஆட்கள் பாவித்த கப்பல்களை பற்றித்தான். அது வந்து கிறிஸ்துக்கு பின் 800ஆம் நூற்றாண்டிலிருந்து 1050ஆம் ஆண்டு மட்டும் வாழ்ந்தவை. அவൻ്റെ கிட்டத்தட்ட 5500 அந்த பாவிச்ச பழைய காலத்து கப்பல்கள் உபகரணங்கள் எல்லாம் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சிருக்கணும். இதுதான் ஒஸ்லோவிலேயே ஃபேமஸான வீகல் அண்ட் கல்ச்சர் பார்க். இதுக்கு ஹிப்ஹாப் பஸ்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 200 சிற்பங்கள் இருக்குது. அது வந்து பிரான்ஸ், கிரானைட் கல், காஸ்ட் அயர்ன் இதுகளில் தான் செய்யப்பட்டது. இதை வந்து 1869 இருந்து 1943ஆம் ஆண்டு இருந்த குஸ்டாஃப் வேக்லண்ட் இவர் தான் ஒரு தனி மனிதனை செய்தவராம். இது வந்து இந்த ஃப்ரோக்னர் பார்க் ஒரு 110 ஏக்கர் உள்ள பார்க் ஒன்றுலாம் இடையில் இந்த இது இருக்குது. இது 24 மணி நேரமும் திறந்திருக்கும். நீங்கள் எப்பவும் இதை வந்து பார்க்கலாம். ஒரு மிகவும் அழகான ஒரு சிற்பங்கள் நிறைந்த
ஒரு பார்க். இதில் அப்படி நடந்து போய்க்கிலே இந்த ரோட்டுக்கு 2 பக்கம் கீழால தண்ணி போகுது. மேலே இப்படி நிறைய ப்ரோன்ஸில் செய்த சிற்பங்கள் இருக்குது. இந்த 328 அடி நீளமான பிரிட்ஜ் தான் 1940ஆம் ஆண்டு முதல் செய்யப்பட்டது. இதில் ஒரு ஆங்க்ரி போய் என்ற இந்த சிலை தான் நல்ல ஃபேமஸான சிலையாம். இதில் கிட்டத்தட்ட 58 சிற்பங்கள் இருக்குது. இந்த சிற்பங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுலையும் உடுப்பு இருக்காது, எல்லாரும் நிர்வாணமாக தான் இருக்கிற மாதிரி இந்த சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் ப்ரோன்ஸ் அண்ட் அந்த மெட்டலில் தான் செய்யப்பட்டது. இதில் விதமான சிற்பங்கள் இருக்குது. இது அந்த மலைப்பட்டு ஒரு க்ரீனிஷ் இந்த கலரில் இருக்குது. இதில் ஒரு அழகாக ஒரு வித்தியாசமான ஒரு அந்த பழைய காலத்து சிலைகள் மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் இந்த முதல் வந்த உடனே இந்த பிரிட்ஜெல்லாம் நடந்து போவீங்கள். அது ஒரு வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று வரும். அதுலேயும் இப்படி சின்ன சிலைகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதுதான் பேர்ட் ஐ வியூ அந்த பார்க்கின்ற. இதால் ஏறி போனால் மேலே இந்த கருங்கல்லிச்சில் இருக்கிறதுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டனுக்கு பக்கத்தில் சிலைகள் வச்சிருக்கணும். அதில் மரத்திலே ஆக்கள் தொங்குற மாதிரி. இதுதான் அந்த வட்டமாக இருக்கிற அந்த கருங்கல்லில் இருக்கிற சிலைகளோடம். அதை விட அப்புறம் இப்படி இந்த கேட் மாதிரி இரும்பில் செய்த இதுகளும் ஆர்ட் ஒர்க்குகளும் இப்படி இடைக்கிட வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் இந்த வட்டமாக இருக்கிற அந்த கருங்கல்லில் இருக்கிற சிலைகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு இப்படி வட்டமாக செய்திருக்கணும். இதில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் குழந்தை பருவத்தில் இருந்து முதுமை பருவம் வரையும் மனிதன் வாழ்க்கையில் நடக்கிற இதுகளைத்தான் தத்துவமாக சிலைகளாக வேகலண்ட் செதுக்கி இருக்கிறார். இதுவும் ஒரு உண்மையிலேயே பார்க்கலே ஒரு வியக்கத்தக்கதாக இருக்குது. ஒரு ஆள் தன் ஐடியாவை வச்சு எப்படி மனிதன் வாழ்க்கையை சித்தரிக்கிற சிற்பங்களை செய்திருக்கிறது. இது சிறுவர்கள் விளையாடுற மாதிரி, அவர்கள் 2 வயதானவர்கள் இருந்து கதைக்கிற மாதிரி, முதலர்கள் அந்நியோன்யமாக இருக்கிற மாதிரி, இப்படி நிறைய விதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு இப்படி இதுக்கு பக்கத்தாலையும் அப்படியே படியால் ஏறி மேலே போய் அப்படியே சுற்றி கீழால் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். இது இளைஞர்கள் விளையாடுற மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா பின்னுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஒரு கும்பலை ஏறி விளையாடுற மாதிரி. இது ஒரு தாயும் தாப்பனும் பிள்ளைய மடியில் வச்சு கொஞ்சுற மாதிரி. இது 2 ஆண் பெண் இருக்கிற மாதிரி. இப்படி நிறைய இருக்குது. இதுதான் இந்த நடுவில் இருக்கிற ஒரு உயரமான தூண். இதுலேயும் மனிதர்களைத்தான் சிறு வயதிலிருந்து கீழே முதியோம் வயது வரை மட்டும் செதுக்கி வச்சிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சின்ன பிள்ளைகளை அப்படியே கும்பலை இருக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் முழுக்க ஒரு கருங்கல்லில் செதுக்கப்பட்டது. இன்றைக்கு நல்ல வேதர், ரெண்டபடியாக அப்படியே ப்ளூ ஸ்கை தெரியுது. நல்ல இதெல்லாம் பார்க்க வெயில் பட நல்லா அழகாக இருக்குது. இதான இந்த நடுவில் இருக்கிற அந்த பெரிய தூண் பேர்ட் ஐ வியூ. சுத்த வர அப்படியே ஒரு மணிக்கூடு டைம் காட்டுற மாதிரி அப்படியே சிலைகள் இருக்குது. இது 2 ஆண்கள் மல்யுத்தம் செய்கிற மாதிரி ஒரு சிற்பம். இது அந்த பார்க்கின்ற நடுப்பக்கம். இப்போ நடுப்பக்கத்தில் நிற்கிறோம். இது ஒரு கணவனும் மனைவியும் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இது பார்த்திங்கன்னா 2 இளைஞர்கள் அதில் இருக்கிற மாதிரி. இது ஒரு தகப்பனும் மகனும் இருக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா தாய்க்கு மேலே 2 குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். பார்க்குறது முதுமை பருவம் அடைந்த பிறகு அவை எப்படி இருப்பினம் என்று ஒரு சிற்பம். இந்த லைன் முழுக்க முதுமை அடைந்த மனிதர்களை பற்றியே இந்த சிற்பம் செதுக்கி இருக்கிறார். அங்கே இந்த கல் சிற்பங்களை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அங்கால போனால் அங்காலையும் வேறு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கார்டன் சிற்பங்கள் இருக்குது. இதுதான் கடைசியான சிற்பம். இதை வீல் ஆஃப் லைஃப் பண்ணுறது. அதாவது ஒரு சன் டயல்.
இது வந்து 1930 வேகலாண்டால் செதுக்கப்பட்டதாம். இது ஒரு அழகான ஒரு சிற்பம். இதில் பார்த்திங்கன்னா எங்கள்ட இந்த ராசிகள் எல்லாம் இதில் சுத்த வர இருக்குது. இதைத்தான் லவ் லொக்குன்னு சொல்கிறது. காதலர்கள் அதில் ஆமப்பூட்டில் தங்களோட பேரை எழுதி டேட்டையும் போட்டு லொக் பண்ணிவிட்டு கீயை ரிவரில் எறிஞ்சிடுவினோம். அப்படி எறிஞ்சால் அவைய யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற ஒரு ஐதீகம். இது வந்து வேகலாண்ட் மியூசியம். இது அவர் அந்த சிலைகளை செதுக்கி அந்த பார்க்கில் நாங்கள் பார்த்த சிலை செய்தவர் தான். இவர் முதல் செய்த சிலைகளை இங்கே மியூசியமே வச்சிருக்கணும். இது கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்குது. இதையும் விருப்பம்னா நீங்கள் உள்ளுக்க போய் பார்க்கலாம் இந்த சிற்ப வேலைகளை. இதுதான் ஒஸ்லோ ஓப்ரா ஹவுஸ். இது 2008 கட்டி முடித்தவ. இது வந்து அந்த ஹார்பருக்கு முன்னால் தான் இது இருக்குது. இது வந்து நிலத்தில் இருந்தே நீங்கள் அப்படியே ஏறி அப்படியே போனால் அப்படியே ரூஃப் மட்டும் அப்படியே போகுது, படியாண்டு இல்லை. அப்புறம் மேலேருந்து நீங்கள் இந்த ஒஸ்லோ சிட்டியை 360 டிகிரி வியூவில் பார்க்கலாம். இதுவும் மிகவும் ஒரு அழகான ஒரு வித்தியாசமான பில்டிங். அப்படியே ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏறி எங்கேயும் அப்படியே ஸ்லோப்பாக மெல்லமே ஏறி போகலாம். அதில் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்படியே மரத்துலையெல்லாம் நிறைய அழகாக செய்திருக்கிறார்கள். இதுக்குள்ளான் அந்த ஓப்ரா தியேட்டர் இருக்குது. இதில் 1100 அறைகள் இருக்குதாம். அதோட இதில் இருக்கிற மெயின் ஆடிட்டோரியத்தில் 1350 சீட் இருக்குது. ஒரு மிகவும் அழகான ஒரு பில்டிங். நோர்வேயில் இது ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தினீங்களா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும், நீங்களும் பார்க்கலாம். இது முடிய நாங்கள் இங்கே இன்னொரு ஃபோல்க் மியூசியம் ஒன்று இருக்குது. ஒஸ்லோ பழைய காலத்தில் எப்படி வாழ்ந்தது, என்ன அந்த வீடுகள், இந்த பாம்ஸ் இதெல்லாம் அதே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.